தலைப்பை பார்த்தோம், தேவ சித்தமும் ஆசீர்வாதமும். சித்தம்னா என்ன சொல்லுங்க? நான் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, சித்தம் என்றால் என்ன? கால ஆராதனைக்கு வந்தீங்களா? இல்ல யாரா கால ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அமைதியா உட்காந்துங்க. சித்தனா சிஸ்டர் சொன்னாங்க விருப்பம். கரெக்ட். அது பாதி. என்னது? பாதி. சித்தம்னா என்ன சொல்லுங்களேன். டீச்சிங் தான் இது. ஏன்னா போதனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவாங்க. ஆமேன். என் ஜனங்கள் என்னை அறிகிற அறிவு இல்லாமல், அவருடைய அறிகிற அறிவு இல்லாமல் என்ன பண்ண சங்காரமாக்கப்படுறாங்க. இன்னைக்கு சபைக்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டும். இன்னைக்கு சபைக்கு நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் மேல் வைத்திருக்க அதிகாரம், நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, நமக்கு சத்ருவின் மேல் பிசாசின் மேல் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன நமக்கு தெரியணும். சரி, அதை விடுங்க, நான் டாபிக் மாதிரி போகல. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இன்னொரு அர்த்தம் ஏதாவது இருக்கா சித்தத்துக்கு? அவருக்கு பிரியமானது. ஆமா, நான் தெளிவா விளக்குறேன், நல்லா கவனமா கேளுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். சித்தம்னு சொல்லும் போது என்ன சொன்னீங்க நீங்க? விருப்பம். ஆமென். விருப்பம் சித்தத்துல பாதி. இன்னொன்னு என்னன்னா தீர்மானம். சித்தம் பிளஸ் தீர்மானம் இஸ் ஈக்குவல் டு விருப்பம் பிளஸ் தீர்மானம் இஸ் ஈக்குவல் டு சித்தம். ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க. சபைக்கு வந்தீங்க, ஆனா காலையில நீங்க பெறப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு, சபைக்கு போகணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சா இல்லையா? இந்த விருப்பத்தை வச்சுட்டு சபைக்கு வந்துட முடியுமா? சொல்லுங்க. விருப்பம் இன்னைக்கு பல பேர் விரும்பினாங்க, வர முடியல. பல பேருக்கு விருப்பம் இருக்கு, சித்தம் இருக்கு, ஆனா இந்த சித்தத்தின் பூரணம் இல்லை. சித்தம் என்ன பண்ணும்? சித்தத்துல பாதி. முதலாவது விருப்பம், அந்த விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது நல்லா கவனிங்க, தீர்மானம். என்னது? தீர்மானம். ஆசைப்பட்டா போதாது. சொல்லுங்க, ஆசைப்பட்டா போதாது. நான் பரிசுத்தமா வாழணும், என் வாழ்க்கையில் இது நடக்கணும் அது நடக்கணும், ஆசை முக்கியம். ஆனா ஆசைப்படணும்னா அதுக்கு செயல்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் சித்தம். இன்னைக்கு ஆசைப்படுறோம், அது வேணும் இது வேணும்னு, என்ன பண்ண மாட்டோம்? என்ன பண்ண மாட்டோம்? செயல்பட மாட்டோம். தீர்மானம் எடுக்க மாட்டோம். தீர்மானத்தில் நிலைத்து நிற்க மாட்டோம். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது சித்தம்? இன்னொன்னு, இப்ப நீங்க உங்க பிள்ளை இருக்கான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை நீ வாசித்தாதான் உனக்கு சாப்பாடு. அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும்? சாப்பாட்டுக்காக வாசிக்கும். இப்ப இங்க சித்தம் நிறைவேறுதா? இல்ல. இங்க என்ன இருக்கு? இங்க என்ன நடக்குது? விருப்பம் இல்ல. சித்தம் பூர்ணமடையும்னா விருப்பமும் தீர்மானமும் செயலும் சேர்ந்தாதான் அந்த சித்தம் பூர்ணமடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பம் இல்லாம தீர்மானம் இல்லாதது சித்தமாகாது. தீர்மானமும் விருப்பமும் இல்லாம இருந்தா அது என்ன ஆகுது? சித்தமாய் மாறாது. தீர்மானம் இருந்து தீர்மானம் எடுத்துட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள அந்த உண்மையான என்ன இல்ல, செயல்பாடு விருப்பம் இல்லைன்னா அந்த சித்தம் முழுமை அடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் தேவ சித்தமும் ஆசீர்வாதமும். இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நடப்பது எல்லாமே தேவ சித்தம் அல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னது? இந்த உலகத்துல நடப்பதெல்லாம் அழிவோ இல்லை எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எது ஒரு போராட்டமோ பிரச்சனையோ, இது எல்லாமே தேவனுடைய சித்தம் அல்ல.
ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நான் விளக்குறேன். என் தேவன் ஆவியானவர் உங்களுக்கு இதை குறித்த வெளிப்பாடு தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை, முக்கியமான 3 காரியங்களை பார்க்க போறோம். முதலாவது தேவ சித்தம். என்ன சித்தம்? தேவ சித்தம். ரெண்டாவது பிசாசோடைய சித்தம். பிசாசின் சித்தம். மூணாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சித்தம். கரெக்டா? கரெக்டா? என்ன தாமா தலையாட்டி? மூணாவது நம்மளுடைய சித்தம். புரியுதா? உங்களுக்கு புரியுதுங்களா? முதலாவது யாருடைய சித்தம்? தேவ சித்தம். ரெண்டாவது பிசாசுடைய சித்தம். மூணாவது மனுஷ சித்தம், நம்மளுடைய சித்தம், என்னுடைய சித்தம். அதனால எது வாழ்க்கையில நடந்தாலும், எது தேசத்துல நடந்தாலும் தேவ சித்தம் அல்ல. இன்னைக்கு என்ன ஒரு இதுல வந்துடும்னா, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, நீங்க ஏன் இதை நடத்துனீங்க, என் குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த சேதம் என் தேசத்துல, ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஆதாரத்தோட நான் உங்களுக்கு விளக்குறேன். இது ஆதாரத்தோட, வேதத்தின் சத்தியத்தோடு காட்டுறேன். இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமை கொண்டு தேவன் உங்களை திருத்தணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. உங்களை அடிச்சுதான் திருத்தணும் அவருக்கு அவசியம் இல்லை. தேசத்துல கொள்ளை நோயோ இல்லை, குடும்பத்துல பிரச்சனையோ, குடும்பத்தை இழப்போ கொடுத்துதான் உங்களை அடிக்கணும்னு அவருடைய விருப்பம் கிடையாது. அவருடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். இப்ப இந்த 3 காரியத்தை சொன்னேன். தேவ சித்தம், பிசாசின் சித்தம், மனிதனின் சித்தம். முதலாவது நம்ம பார்க்க போறது தேவ சித்தம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்னன்னா, தேவ சித்தத்தின் மையத்துல நம்ம வாழும் பொழுது, சொல்லுங்க, தேவனுடைய நோக்கத்துல நம்ம வாழும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின் மையத்துல வாழும் போது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2024 நீங்க உங்களுக்கு ஒரு தோல்வியை போல காரியங்கள் காணப்படலாம், தோற்றது போல ஒரு தாழ்வின் அனுபவத்தை பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவின் மையத்துல, நீங்க ஆண்டோட திட்டத்தின் மையத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, அவருடைய நோக்கத்தின் மையத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின் மையத்துக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு உயர்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு. இது எங்க இருக்கு? ஆண்டோட நோக்கத்துல இருக்கு, ஆண்டோட திட்டத்துல இருக்கு. இது உங்க மேல ஆண்டவருடைய திட்டம். இதுதான் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கம். என் சபை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தரித்திரம் மாறணும், வியாதி மாறணும், கவலைகள் தீரணும்னு சொல்லிதான் ஆண்டோட ஏக்கம். ஒருவனையும் அவர் தீமையினால சோதிக்கிற தேவன் அல்ல. சத்ரு பொய்களை பேசி வச்சிருக்கிறான். உனக்கு ஆண்டவர் இதை செஞ்சுட்டார் பாத்தியா, உன்னை இதை உன் வாழ்க்கையில் அனுபவிச்சு அலோவ் பண்ணிட்டார் பாத்தியா, அப்படி இப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கு சொல்றேன், என் தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல, என் தேவன் நன்மை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில நன்மையை மாத்திரமே செய்வார். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நன்மை செய்கிற தேவன் உனக்கு உண்டு, ஜீவனை தருகிற தேவன் உனக்கு உண்டு, உயர்வை தருகிற தேவன் உனக்கு உண்டு, உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குற தேவன் உனக்கு உண்டு. ஏன் சோர்ந்து போறீங்க? நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேனா, ஆண்டுடைய நோக்கத்தின் மையத்தில் இருக்கிறேனா, நான் அவருடைய சித்தத்துல நடக்கிறேனா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என்னாகமம் 24வது வசனம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, ஆமென், போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஒரு முந்தானேத்து ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க பாரத்தெல்லாம் சொல்லி, அவங்களுக்குள்ள காயங்கள் தான், அவங்களுக்குள்ள வேதனை தான். நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க சொல்லும் போது, ஆண்டவர் என்னை இத்தனை வருஷமா என்னை இப்படி வச்சாரு. இப்ப என் பையன் வந்து என் மகன் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான காரியங்களை செய்யறான்.
அப்ப அவங்க வார்த்தையெல்லாம் பாருங்க. அப்ப அதை கேட்கும் போது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர் உன்னை 20 வருஷமா போட்டு உன்னை அமைக்க வச்சாரு. ஆண்டவரா உன்னை வந்து நீ நாசமா போகணும், இல்ல நீ 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 ஒன்னும் விளங்காம இருக்கணும், நீ தரித்திரத்துல இருக்கணும், நீ வியாதியில இருக்கணும், இல்ல நீ ஒண்ணு இல்லாம போகணும்னு நினைக்கிற தேவனா அவரு இல்ல. உனக்காக எனக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தின தேவன் அல்லவா அவரு. உன்னை நேசித்த தேவன் அல்லவா. தன்னுடைய ராஜரீக மகிமை விட்டு பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்த தேவன் அல்லவா. உனக்கு தீமை செய்யவா வந்தாரு? இல்ல, நமக்கு தீமை செய்ய வரல, அவரு ஜீவனை தர வந்தார் பரிபூர்ணமாய். பரிபூர்ணம் என்ன தெரியுமா? குறைவே இருக்காது, குறைவே இருக்காது, பரிபூர்ணம். சொல்றது புரியுதுங்களா? பரிபூர்ணமா ஜீவனை சும்மா தரலங்க, ஏதோ அந்த அப்படி பிச்சுட்டு போ, இந்த பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இல்ல, பரிபூர்ணமா. இந்த பரிபூர்ணத்துக்கு நீங்க டிக்ஷனரியில போய் வாசித்து பாருங்க. அபண்டன்ட், செழிப்பு, குறைவற்றது. அப்பேற்பட்ட தெய்வத்தை பார்த்து இன்னைக்கு சொல்றோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க இதை செஞ்சீங்க, என் குடும்பத்துல இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இது உண்மை அல்ல, இது பிசாசினால் செய்யப்பட்ட, பிசாசினால் பேசப்பட்ட பொய். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இது சபையில இருந்து, உங்க சிந்தையில இருந்து, உங்க குடும்பத்தில இருந்து விலக்கப்பட்டு போவதாக. ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்பதே தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. நீ செழித்திருப்பதே தேவனுடைய நோக்கம். நீ கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல, கடன் கொடுப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். என் தேவனை தவறா புரிந்து கொள்ளாதீங்க, அவரை தவறா வியாக்கியானம் பண்ணாதீங்க, இன்டர்பிரட் பண்ணாதீங்க. இதுக்கு தான் வேத அறிவு தேவை. தேவன் யார், இயேசு யார், கடவுளுடைய குணம் என்னன்னு சொல்றது வேத வசனம். சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி இந்த திருடன் யார் தெரியுமா? பிசாசு எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அவன் கேரக்டரே திருடுறது தான். உங்க சமாதானத்தை திருடணும், உங்க சுகத்தை திருடணும், உங்க நிம்மதியை திருடணும், உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல என்னென்ன திருட முடியுமோ, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணுமோ வேலையை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வரான். ஆனா நல்லா கவனிங்க, இங்க அந்த வசனத்தை பாருங்க. நானோ, இயேசு சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த 2024 ஆண்டுல நீங்க பார்த்த துன்பத்தெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு சமாதானத்தை தருவாரு. ஆமென். 2025 ஆண்டுகள்ல நான் எல்லா இடமும் நன்மையே நடக்கும் நான் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளை சுற்றி 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. சுற்றிலும் பஞ்சம் காலம் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா நீதிமான் சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. ஆமென். எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தேசம் அப்படி இருக்கும், அப்படி வந்துடும், இந்தியா அப்படி ஆயிடு, இப்படி. நான் என்ன சொல்றேன், இன்னும் கேவலமா போகும் நாடுகள்லாம், பொருளாதாரங்கள்லாம் இன்னும் கீழே விழும். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிக சேதங்கள் வரலாம். நான் இங்க தீர்க்க தரிசனம் சொல்ல, இதான் உண்மை. ஆனா இதன் மத்தியில, இந்த சூழ்நிலை மத்தியில நீ செழித்திருப்ப, இந்த சூழ்நிலை மத்தியில நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பக்கத்துல இருக்கவனுக்கு நஷ்டம் வரும், உலகத்துல நஷ்டம் வரும், பொருளாதாரம் கீழே விழும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் உயரும். ஹல்லேலூயா, உயரும். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மறந்துடாதீங்க, பயப்படாதீங்க, என்ன வரட்டும், ஆனா நீங்க நிலைத்திருப்பீங்க. ஆமென். நீங்க நிலைத்திருப்பீங்க. ஆமென். நீங்க நிலைத்திருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இரண்டாவது, நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. பிசாசின் சித்தம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி. நல்லா கவனிங்க, போதும். ஃபர்ஸ்ட் யாரோட சித்தத்தை பார்த்தோம்? தேவ சித்தம் எப்பேற்பட்டது? நீங்களே பதில் சொல்லுங்க. பரிபூர்ணம், ஜீவன், சுகம், உயர்வு. ஆமென். நம்மளை உயர்த்துவது, இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இப்ப பிசாசோட சித்தத்தை பார்க்கிறோம்.
ஆமாம், ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக போக போகிறோம். பாருங்க, இங்கே பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அப்போ தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு, பிசாசோடைய சித்தமும் நம்மள வாழ்க்கைக்கு இருக்கு. பிசாசும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கான். அவன் சித்தம் எப்படி தெரியுமா? நம்ம உயரக்கூடாது, குழப்பத்திலையும் பயத்திலையும் வியாதியிலையும் அவன் சித்தமே தான் அழிக்கவும் கொல்லவும். அப்ப பிசாசுங்க என்ன பண்றான்? அவன் இருதயத்தை தூண்டின பின்பு ஓகே, இப்ப பாசிங்க இன்னொன்று, இது ஒண்ணு, பிசாசு இருதயத்தை தூண்டுறான். அப்ப அந்த இடத்துல யூதாஸ் காரியத்துக்கு ஒரு இடம் இருக்கு. பிசாசுக்கு என்ன ஆச்சு? பிசாசு சித்தத்துக்கு செவி கொடுக்க யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? இடம் கொடுத்துட்டாரு. அவர் யாரு? 12 அப்போஸ்தலர்ல ஒருவர். தேவனுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில பிசாசு இடத்தை எடுப்பான், இடம் கொடுத்தா. புரியுதுங்களா நான் சொல்றது? இடம் கொடுத்தா, அது ஊழியரா இருந்தாலும் சரிதான், விசுவாசியா இருந்தாலும் சரிதான், இடம் கொடுத்தா உள்ள பூந்துருவான். எத்தனை பேர் புரியுது? நான் சத்தியத்தை சத்தியமா பேசுறேன். அப்புறம் இடம் கொடுத்துட்டு குத்துதே குடையுதே, ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அறிக்கேட்டு வெளியே வந்துடணும், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு தப்பிச்சிடணும். அந்த இடம் கொடுத்த பிசாசு கொடுத்த இடத்த என்ன பண்ணிடணும்? அவன் அந்த இடத்துல இருந்து அடிச்சு தொரித்திடணும். ஏசப்பா உள்ள கூப்பிட்டுறணும். இதயத்துல ஏசப்பா மட்டும்தான் வசிக்கணும். இச்சை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அன்பால நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஓகே, வாசிங்க யோவான் 12:6 சீக்கிரம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினால். அவன் யார்? அவன் யூதாஸ். யூதாஸ் யாரு? திருடனானபடி, திருடன். அப்ப அவனுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்ததுனால பிசாசு உள்ள வந்தான். அவன் இங்க என்ன சம்பவம் நடக்குன்னா, மரியாள் விலை உயர்ந்த ஒரு தைலத்தை ஆண்டோட பாதத்துல போடும் போது அவனுக்கு என்னன்னா, அது ரொம்ப விலை உயர்ந்தது, விலை எக்ஸ்பென்சிவான ஒரு தைலம். அப்ப இவனுக்குள்ள என்னன்னா, அவனுக்குள்ள உண்மையான எண்ணம் இல்லை. எப்படின்னா, இது ஏன் வேஸ்ட் ஆக்கணும், இது இருந்தா, இந்த காசு இருந்தா எவ்வளவு நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்னன்னா பண ஆசை. என்ன ஆசை? பண ஆசை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில வித்தியாசமான ஆசைகள்லாம் இருக்கலாம். அந்த ஆசை என்னன்னு உங்களுக்கே தெரியும். யூதாஸ் இடம் கொடுத்தது எதுல? பண ஆசையில. பணம் தேவைதான், ஆனா பணத்தை பார்த்து ஓடக்கூடாது, அது கடைசியில அழிச்சிரும். ஆமென். நம்மளுக்கு பணம் தேவைதான். ஆமென். பணம் தேவையில்லாத யாரும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடும் போது இதெல்லாம் தேடி வருங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, குறைவு இருக்காது. பல ஆயிரம் பேருக்கு உதவி செய்யறாலும் ஆண்டவர் வைப்பாரு. அப்படி வைக்கணும்னா அவர் சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் யார்? திருடன். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, வாசிங்க. பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடி. அப்ப கையில சுமந்துகிட்டே இருக்கிறவன்ட்ட கையில நல்ல ஒரு 10,000 ரூபாய் இருந்துகிட்டே இருக்கவன் டக்குன்னு அதுல 5,000 ரூபாய் எடுத்து அவனுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அதுல 9,000 ரூபாய் எடுத்து அவன் கையில 1000 ரூபாய் தான் இருக்குன்னா பைத்தியம் பிடிச்சு சுத்துவான். ஏன்னா பண ஆசை, பணம் இருக்கிறவங்களுக்கு அப்படி. ஆனா எல்லாமே அப்படி. சில நேரங்களில் குறைவு இருக்கும், நம்மளுக்கு பாரம் இருக்கும், அது வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், அந்த பணத்தை தெய்வமா பார்த்த சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கை. அன்னைக்கு தெய்வத்தை விற்கிற அளவுக்கு அவன் போனானா, அப்பனா அவனுக்குள்ள எந்த அளவுக்கு பணத்து மேல ஒரு ஆசை இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. வாசிங்க மத்தேயு 26:15 பாருங்களேன். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இப்ப போயிட்டான், இப்ப அடுத்த லெவலுக்கு போறான் பாருங்க. நான் இயேசு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீங்க பாருங்க. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, யோசித்து பாருங்க. இப்ப இந்த ஒரு இடம் கொடுத்ததுனால, இந்த உள்ளத்துல இந்த ஒரு இடம் இருந்ததுனால பிசாசு என்ன ஆச்சு? யூதாசுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போனது. தேவன் அவனை அழிக்கணும்னு இல்லை, அவன் மேல ஒரு நோக்கம் வைத்திருந்தாரு. யூதாஸ் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்போஸ்தலனா அழைத்திருந்தாரு. அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில, அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா அது நம்ம முடிவு ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு,
கிருபையின் தேவன் சொல்றாரு, உங்களை நேசிக்கிற பிள்ளைங்களை தான் ஆண்டவர் சிட்சிப்பாரு. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், என் சித்தத்தின் மையத்துல நீ வந்துட்டனா உன்னை குறைவில்லாமல் நான் நடத்துவேன், உன் தரித்திரங்களை நான் மாற்றுவேன், உன் பயத்தை நான் மாற்றுவேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன், உன்னுடைய பிசினஸ் நான் பார்த்துப்பேன், உன்னுடைய வேலையை நான் பார்த்துப்பேன், உன் எதிர்காலத்தை நான் பார்த்துப்பேன். பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டோட சித்தத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மனித சித்தம், நான் சீக்கிரம் முடிக்க போறேன், நல்லா கவனமா கேளுங்க. மனித சித்தம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தேவ சித்தம். பிசாசு, அப்புறம் பிசாசோட சித்தம். இப்ப மனித சித்தம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளணும். நான் சொன்ன ஆரம்பத்திலே, நம்ம ஆண்டோட சித்தத்தை உணராம அந்த அறிவு இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம பிரச்சனையில தான் இருப்போம். 2024 எப்படி இருந்துச்சோ அப்படிதான் 2025 இருக்கும். 2025 ஆண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவது. ஆண்டோட திட்டம் என்ன தெரியுமா? நீங்க சுகமா இருப்பது. ஆண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க எங்கெங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ அங்கெல்லாம் உங்க தலையை நிமித்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அததான் சொல்றாரு, என்னை அறிகிற அறிவு உனக்கு என்ன வேணும்? உனக்கு இல்லாததுனால என்ன பண்றது? வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவா இருக்கிறாரு. ஆண்டவர் யாரையும் சபிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் யாரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென். நமக்கு முன்னாடி நன்மையும் வைக்கிறார், தீமையும் வைக்கிறாரு. நீ நன்மையை தெரிந்து கொண்டா உன் வாழ்க்கையில் நன்மையா இருக்கும். நீ சித்தத்தை தெரிந்து சித்தத்தின்படி வந்தனா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். ஹல்லேலூயா. வேதத்தின் வார்த்தையில கேட்டு அதன்படி நீ நடக்க நீ முயற்சி எடுத்தா, அந்த சித்தம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விருப்பம் பிளஸ் தீர்மானம், இது ரெண்டும் இருக்கணும். நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ற நிலையிலே இருக்காதீங்க, தீர்மானம் எடுங்க. என் ஆண்டவருக்காக வரக்கூடிய நாட்கள்ல இதை நான் வெறுத்து வெதுக்குவேன், இதை நான் விட்டு விலகுவேன், என்னால முடியாதுதான், ஆனா எனக்கு ஆண்டவர் பலத்தை தருவார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்க செயல்பட ஆரம்பிங்க. தடுமாற்றங்கள் வந்தாலும் நாளுக்கு நாள் ஒரு புதிய பலத்தினால, நாளுக்கு நாள் ஒரு பரிசுத்தத்தினால, நாளுக்கு நாள் ஒரு புதிய அனுபவத்தினால என் தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க மனிதனுடைய தீர்மானம், நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? மனிதனுடைய சித்தம். ஆண்டவருடைய கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயமாய் முடிவெடுக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை பாருங்க, ஆதாமை எவ்வளவு ஆண்டவர் சிருஷ்டித்தாரா இல்லையா? சிருஷ்டித்தார். அவங்கள எப்படி சிருஷ்டித்தாரு? அவனை படைச்சிட்டு கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இந்த ரைட்ல போ லெஃப்ட்ல போ அப்படின்னு ஆண்டவர் படைச்சாரு? இல்ல. ஃப்ரீ வில், சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய, சுயமாய் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. இது யார் தெரியுமா? இந்த கேரக்டர் யாருது தெரியுமா? ஆண்டவருடைய கேரக்டர். ஆண்டவர் நம்மள ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல, அவர் படைச்சு அதிகாரத்தை கொடுத்தாரு. நீ பேசு, ஆண்டுகொள். உன் சித்தம் நன்மையும் தீமையும் முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டு அப்படியே இல்லை, நன்மையும் தீமையும் வச்சுட்டு ஆண்டவர் அப்படியே அவங்கள அப்படியே உள்ள அவர் சொன்னார், இது நன்மை இது தீமை, இதை தொட்டா சாகவே சாவ, இதை தொட்டா நீ வாழ்ந்திருப்ப. ஏவாள் போய் தொட்ட உடனே ஆண்டவர் கொண்டையை பிடிச்சி இழுத்து தூர போடல, இல்ல ரெட்டை சடை போட்டு இந்த ஆண்டவர் பிடிச்சி சடையை பிடிச்சி இழுத்து சுத்தி ஓடிப்போ, ஏன் தொடர, இது பெரிய ஆபத்து ஆண்டவர் தடுக்கல. புரிதுங்களா நான் சொல்றது? சுய தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆண்டவர்
ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ மேன்மையானது பாருங்க, எவ்வளோ உன்னதமாக நம்மளை படைச்சிருக்காரு பாருங்களேன். ஒருத்தவரையும் ஆண்டவர் வந்து புஷ் பண்ண மாட்டார், நீ இப்படி தான் இருக்கணும், இதை செய்யாதன்னு. இதை செஞ்சால் உனக்கு நன்மை. தீமையை தொட்டா தீமை, நன்மையை தொட்டா நன்மை. ஆண்டவர் எல்லா நன்மையாக போகணும் அப்படின்னு படைச்சிருந்தாருன்னா அது ஒரு காட்லி கேரக்டராகவே இருந்திருக்காது. ஆண்டோடைய குணத்தோடு நம்மளை படைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக இல்லை. அவருடைய அந்த ஞானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு 1000 நாவுகள் இருந்தால் நன்றி செலுத்த முடியாது, போதாது. அவ்வளோ அருமையாய் படைத்திருக்கிறார் மனிதனை. ஏதேன் தோட்டத்தில் படைச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உன் கையில், சகலத்தையும் உன் கையில் கொடுக்குறேன், ஆனால் தீர்மானமும் உன் கையில், நீ தான் எடுக்கணும். நன்மை வேணுமா தீமை வேணுமா, இதை தொட்டா இது கெட்டது, இது என்ன நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்தார். இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு நமக்கும் கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. ஆண்டோடைய சித்தம் நம்ம முன்னாடி இருக்கு, பிசாசோடைய சித்தமும் இருக்கு, நம்மளுடைய சித்தமும் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டோடைய சித்தமும் இருக்கு, பிசாசோடைய சித்தமும் இருக்கு, நம்மளுடைய சித்தமும் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சித்தத்துல நம்மளுடைய சித்தத்தினால நம்ம விழுந்து பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. குறிப்பா பெண்களை வந்து வஞ்சிக்கிறது, கடைசி காலத்துல பெண்களை வஞ்சிக்கிறது தனமா டிவி சீரியல் எல்லாத்தையும், இன்னைக்கு பொதுவா ஒரு ஞானம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வஞ்சிக்கத்தக்கமா செல்போனு. ஆமென். உண்மைங்க. இன்னைக்கு நம்மளை அறியாமலே அந்த ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம். மாமிசம் என்ன ஒரு சித்தத்தில், நம்மளுடைய சித்தத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் முடிவு எடுக்கிறோம், நம்ம தான் ஃபோன் எடுக்கிறோம், ஆன் பண்ணுறோம், நம்ம தான் ஷார்ட்ஸாக பார்க்குறோம், சீரியலாக பார்க்குறோம். நான் குறை சொல்லலை, சிலது நம்ம என்ன செய்கிறோம் தெரியாமலே ஒரு சில பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. இது என்ன திறமை ஆகும், இதேமாரி பார்க்கறதுனால நம்மளை அறியாமல் நமக்குள்ள கோபம் வர ஆரம்பிக்கும். என்ன வரும்? நான் ஏன் கோவப்படுறேன் நமக்கே தெரியாது. ஆண்டவர் ஒரு சில கடந்த நாட்கள் எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினால உங்கள்கிட்ட அந்த சத்தியத்தை சொல்றேன். கோபம் பயங்கரமாக வரும். ஜெலஸ், பொறாமை, யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கும், எரிச்சலா இருக்கும், நம்மள அறியாம வரும். இதெல்லாம் பிசாசு விதைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவ சபையில ஜனங்களுடைய வாழ்க்கையில விதைச்சிட்டு இருக்கான். யாரை பார்த்தாலும் கோபம், இவன் நீயா நானா, நீ நாசமா போ, நீ அழிஞ்சு போ. எப்படி, எதனால இது வருது? சும்மா வந்து நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ். ஃபோன் பார்க்கறதுனால, சீரியல் பார்க்கறதுனால, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ். பிசாசு இன்னைக்கு சபையை கண்களை கெட்டி வைத்து அழிச்சுக்கிட்டு இருக்கான். சபையை உன் கண்கள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய ஜனமே உன் கண்கள் திறக்கப்படுவதாக. மன்னிக்க முடியாத தன்மை. ஒருத்தன் தப்பு பண்ண அவனை மன்னிக்க முடியல. ஏன்? பாவம். தேவ சித்தம் அல்ல, தேவ சித்தத்தின் மையத்துல இல்ல. இன்னைக்கு சபை தேவ சித்தத்தின் நோக்கத்துல இல்ல, தேவ நோக்கத்துல வாழல. நம்ம மனுஷ நோக்கம், மனுஷ சித்தம், பிசாசு சித்தம் ரெண்டும் இன்னைக்கு உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. உலகத்தை மாத்திரம் கிடையாது, அது சபைக்குள்ளேயும் இருக்கு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், என் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம குற்றத்தை, நம்ம என்னைக்கு நம்மளுடைய பிரச்சனையை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம விடுதலை 99% அதுல விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்னன்னு நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தா தான் பெரிய டேஞ்சரு. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உஷாராயிடும், நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதுல இருந்து வெளியே வர முயற்சி எடுப்போம். ஆண்டவர் கிருபையை தருவாரு, நீங்க வெளியே வந்துடலாம். ஆனா பிரச்சனையே தெரியாம எந்த நேரமும் அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படி தள்ள வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு ஏஐன்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஃபோட்டோவை எடுத்து அதை அழகாக காட்டும், நம்மளை ஒரு வித்தியாசமான உருவத்தில் காட்டும், கோட்டு போட்ட மாரி காட்டும், எல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. நான் திறந்தா தொட்ட உடனே பச்சை அசிங்கமாக வருது. ஆவியில் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. உலகம் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்கு. தேவனுடைய சபையே, இது எனக்கு மாத்திரம் இல்லை இந்த போராட்டம் எல்லாத்துக்கும் உண்டு. ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க். இதை ஜெயித்தா ஆண்டோட சித்தத்தின் மையத்தில் நம்ம வாழுவோமானா, நான் இன்னைக்கு சொல்றேன், 2024 நீங்க பார்க்காததெல்லாம்
2025 என் தேவன் உங்களை நிறைவாய் நடத்தி, ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தி, உங்களை செழிப்பாய் நடத்தி, உங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு உங்களை எங்கெங்கெல்லாம் நீங்க தலை குனிந்தவங்கள தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். நல்லா கேளுங்க. அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் வாசற்படியில இருந்து கதவை தான் தட்டுவாரு. இந்த சமூகத்துல இருந்து புல்பிட்ல இருந்து தேவனுடைய சத்தத்தை வார்த்தையை பேசதான் செய்வாரு. கதவை திறந்தாதான் அவரோடு கூட சாப்பிட முடியும். கதவை திறந்தாதான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நீங்க கதவை திறக்காத பட்சத்துல, நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாரையும் ஆண்டவர் வந்து புஷ் பண்ண மாட்டாரு, யாரையும் ஆண்டவர் கம்பல் பண்ண மாட்டாரு. நீங்க தீர்மானம் எடுக்கணும், நீங்க முடிவெடுக்கணும். விருப்பம் பிளஸ் தீர்மானம், சித்தம். விருப்பத்தோடு வாழ்றது சக்சஸா வாழ முடியாது, வெளியே வர முடியாது, பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியாது. விருப்பம் பிளஸ் தீர்மானம் இஸ் ஈக்குவல் டு சித்தம். இந்த சித்தத்தில் நீங்க வாழணும்னா தீர்மானம் எடுத்தாதான் சித்தத்தில், தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. விட வேண்டியதை விடணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில பேர் கூட பேசிட்டு இருக்காரு. ஃபோனு பிரச்சனையா இருக்கா, இதனால நம்ம எரிச்சல் அடைகிறீங்களா, கோவம் அடைகிறீங்களா, ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க சிந்தையை டைவர்ட் பண்ணுங்க, பலத்தை கேளுங்க. சத்துருடைய கண்ணில விழுந்துடாதீங்க. தேவனுடைய சபையே காலம் கொடிதா இருக்குது. எத்தனை பேர் அவன் கொல்லணும் அழிக்கணும் நினைச்சிட்டு இருக்கானோ, அவன் திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், அது சபை மேல அந்த திட்டம் பலிக்க கூடாது. ஆமென். உன் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை தவிர சத்துருடைய சித்தமோ உன்னுடைய திட்டமோ நடக்க கூடாது. ஆமென். என் தேவ ஆவியானவர் வைராக்கியத்தோடு உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார், என் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் தான். இங்க நின்று பேசுற எனக்கும் தான். ஏன்னா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிச்சிப்பாரு. எதுக்கு தெரியுமா? அது நன்மைக்காகத்தான், அது நன்மைக்காகத்தான். நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவை என்ன பண்ணும்? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்ப நம்ம தான் செயல்படணும், நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். அப்ப அவர் பலத்தை தருவாரு, அப்ப அவரு கூட வருவாரு, அப்ப அவர் உறவோடு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட அப்பா கூட வரும். அப்ப அவரோடு கூட உறவாடுவோம், பேசுவோம், சாப்பிடுவோம், வாழுவோம். அவரோடு கூட வாழும்போது அங்க பரலோகத்தில் நம்முடைய சித்தம் நிறைவேறது போல பூலோகத்தில் நிறைவேறும் சொன்னது போல என்னன்னா, பரலோகத்தில் அவருடைய தீர்மானமோ திட்டமோ செயல்படும். பூமியில உங்க வாழ்க்கையில அவருடைய சித்தம் செயல்பட்டுச்சுன்னா பூமியில உங்க வாழ்க்கை பரலோகமா இருக்கும். பூமியில உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பரலோகமா இருக்கும், உங்க குடும்பம் பரலோகமா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்துல மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சித்தம். இயேசுக்கு ஒரு சித்தம், பிள்ளைக்கு ஒரு சித்தம், 4 மூலையில இழுத்துட்டு இருக்கு. ஆமென். எல்லாம் அந்த சித்தத்தின் மையத்துல நம்ம வந்து பாருங்களேன், வாழ்ந்து பார்ப்போம். பாருங்க, பரலோகம் உன் குடும்பத்தில் இருக்கும். நீங்க அங்க அனுபவிக்க வேண்டியதில்லை, இங்க அனுபவிப்பீங்க. பரலோகத்தில் குறைவு இருக்குமா? இருக்காது. பரலோகத்தில் வியாதி இருக்குமா? இருக்காது. பரலோகத்தில் சாபம் இருக்குமா? இருக்காது. பரலோகத்தில் பயம் இருக்குமா? இருக்காது. உன் குடும்பம் பரலோகமாய் மாறணுமா? உன் வாழ்க்கை பரலோகமாய் மாறணுமா? உன்னுடைய பிசினஸ் பரலோகமாய் மாறணுமா? நீ செய்கிற வேலை பரலோகமாய் மாறணுமா? சித்தத்தின் மையத்தில் வந்துருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வந்துருங்க, தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வந்துருங்க. ஆமென். 2 உதாரணங்களை காட்டி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரா இல்லையா? எதற்காக? அவர் ஆராதிக்க. சூப்பர். ஆராதிக்க மட்டுமா? இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஆராதிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்கன்னா இருப்பீங்களா? உங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் வேணாமா? உங்களுக்கு ஒரு வீடு வாசல், ஒரு ஜாலி, ஒரு குடும்பமா சுயமா வாழ்ந்து, ஆமென், ஆசீர்வாதமா, ஆமென், எந்த நேரமும் ஆராதிச்சுட்டு இருப்பீங்களா? சரி, இன்னைக்கு ஃபுல்லு இங்கே இருங்க.
நன்மை அதுக்கு முக்கியம். அதுதான் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை படைச்சதே அவர் ஆராதிக்க தான். அதுல நான் மாற்று கருத்தெல்லாம் தெரிவிக்கல. நான் சொல்றேன் முக்கியமானது பாயிண்ட்டுக்கு வாங்க. பாலும் தேனும் சூப்பர். எதுக்கு அந்த பாலும் தேனும்? அதோட மீனிங், அதோட நோக்கம் என்ன? ஆண்டோட நோக்கம் என்ன? ஆண்டோட எப்படி சொல்றது? ஆண்டோட சித்தம் என்ன? சித்தம் என்ன? என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை செழித்து இருக்கணும், பாலும் தேனும் நஷ்டத்தில் இருக்கக்கூடாது, வலிந்து ஓடணும், ஆசீர்வாதம் பூமியில செழித்து இருக்கணும், உனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும், நீ ராஜாவை போல இருக்கணும், ஆமென், கையேந்த கூடாது, கொடுக்கிறவனா இருக்கணும். ஆண்டவர் இந்த நோக்கத்தில் என்ன பண்றாரு? தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வராரு. இன்னைக்கு அப்படித்தானே உங்களை என்னை கொண்டு வந்தாரு, அப்படித்தானே கொண்டு வந்தாரு. அடிமைத்தனத்தில் இருந்தானே கொண்டு வந்தாரு, பாவத்தில் இருந்தானே கொண்டு வந்தாரு. ஆனா மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நம்மளோட மோசமானவங்க அவங்க. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஆண்டவர் கூப்பிட்டு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு கொண்டு போலான்னு பார்த்தா சுத்துறான் 40 வருஷமா சுத்துறான் வனாந்தரத்துல. இன்னைக்கு அப்படி யாரா சுத்திட்டு இருக்கீங்களா? நான் பாயிண்ட்டுக்கு வரேன். மனித சித்தம் தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆண்டோட சித்தம் என்ன இஸ்ரவேல் ஜனங்க மேல? நீங்க சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க? ஆசீர்வாதமா இருப்பது. மனித சித்தம் வந்ததுனால என்ன ஆச்சு? வனாந்தரம். இப்ப ஆண்டோட சித்தத்துல ஆண்டோட சித்தத்தின் மையத்துல இஸ்ரவேல் ஜனம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கானான். நம்மளுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கனால நம்ம எங்க இருக்கோம்? வனாந்தரம். சுத்துறோம் 40 வருஷமா விழுப்புரத்திலே சுத்துறோம். ஆமென். நான் யாரையும் குறப்படுத்தல, என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். ஆமென். நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் ஆசீர்வாதத்துக்கு நான் அடுத்த நிலைக்கு போவதற்கு தடையா இருக்கிற காரணம் என்ன? இந்த வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நீங்க அவர் திட்டத்தின் மையத்துக்கு வந்துருவீங்க, அவர் நோக்கத்தின் மையத்துக்கு வந்துருவீங்க. அப்ப சத்துருடைய திட்டமும் நிறைவேறாது. உங்க திட்டத்தை என்ன பண்ணும்? உங்களுடைய சித்தம் ஆண்டோட சித்தத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க. ஆண்டவர் ஏன் சித்தம் அல்லப்பா, இது உங்களுடைய சித்தம், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டோட சித்தம் நிறைவேறிடும். பிசாசு இங்க செயல்பட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அர்ப்பணிப்பு. சித்தத்துல விருப்பமாட்டம் இருந்தா போதாது, அர்ப்பணிப்பு இருக்கணும், செயல்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களோட கூட பேசுறாருன்னு? ஹல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவா பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துறாரு. இந்த 40 வருஷம் அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்து கடைசி ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, எப்பா நீங்க சுத்தினதெல்லாம் போதும், இப்ப நீ என்ன பண்ண போற? யூ கோயிங் டு பொசஸ்னா என்ன? இருக்கிற இடத்தை நீ போய் சுகந்தரிக்க போற. அந்த தேசத்தை நீ தூரத்துல இருந்து பார்த்தது போதும், இப்ப நீ தூரத்துல இருந்து பார்த்த ஆசீர்வாதத்தை தூரத்துல இருந்து இல்ல, இப்ப நீ போய் அதை எடுத்துக்க போற, பொசஸ் பண்ண போற, சுகந்தரிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் யோசுவா பார்த்து, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. எப்படி ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. வருஷம் வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. ஆமென். ஆனா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஒரு சில பேர் சொல்றோம் கொடுக்கிறாரு, எங்க பாஸ்டர் நிறைவேற மாட்டுது. ஆமென். அதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன், இந்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. இனி நீங்க தரித்திரத்திலே பிரச்சனையில போராட்டத்தில் இருக்க போறதில்ல. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இங்க என்ன ஆச்சு? ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே உனக்கு முன்பாக ஒருவனும் ஏத்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை ஏத்து நிற்க மாட்டான்ப்பா, பயப்படாதப்பா, போய் எடுத்துக்கோப்பா, உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி போனா யோர்தானை கடந்து போனா ஜெயம். எரிகோ கடந்து போறாங்க, எரிகோ முதல்லாம் கீழே விழுது, ஜெயம். அடுத்து எங்க போறாங்க? அந்த பட்டணத்துக்கு போனா என்ன ஆகுது? அடி உழுது. ஆண்டவர் இங்க என்ன சொன்னாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் ஏத்து நிற்பதில்லை. ஆனா இங்க என்ன நடக்குது? முதுவை காட்டிட்டு இஸ்ரவேல் ஜனம் ஓடி வருது உயிருக்கு பயந்து. அப்ப என்ன? ஆண்டவர் சித்தம் இதுதானா? ஆண்டவர் பாருங்களா, ஆண்டவர் சித்தத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. போய் அடி வாங்கி ஓட விடுறாரு. இப்படிதானே இருக்கும் பார்க்க.
ஆனா இது உண்மை கிடையாது. யோசுவாவும் இதே தவறு தான் பண்ணார். யோசுவா என்ன பண்ணார்? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஆண்டவரே நீங்க ஏன் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? நாங்க அந்த கரைக்கு அந்த சைடு இருந்திருந்தாலே சந்தோஷமா இருந்திருப்போமே, நாங்க அடிமைத்தனத்துல இருந்திருந்தாலே சந்தோஷமா இருந்திருப்போமே, இங்க கொண்டு வந்து எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப சொன்னா, அப்ப யோசுவா பார்த்து சொல்றான், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஏத்து நிற்பதில்லைன்னு, என்னப்பா இது, என்னப்பா என்கிட்ட ஏதாவது கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்கறான். உன்னை ஆண்டவர் சொல்றாரு, டேய் எழுந்துடுறா. ஆமென். என் நோக்கம் என் சித்தம்லாம் உன்னை ஆசீர்வதிப்பது, என் நோக்கம் என் சித்தம்லாம் உன்னை உயர்த்துவது, என் நோக்கம் என் சித்தம்லாம் உன்னை நான் நிலைநிறுத்துவது. ஆனா என் திட்டத்துக்கு மாறி என்னுடைய நோக்கத்துக்கு விரோதமா என் பேச்சை கேட்காம செய்த காரியம் இன்னைக்கு உன்னை இந்த சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆமென். அப்ப என்னன்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாதீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டளை கொடுத்த பிறகும் இஸ்ரவேல் ஜனம் அந்த தீட்டானதை எடுத்ததுனால தேவனுடைய கரம் அவங்கள விட்டு என்ன ஆச்சு? விலகிருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுத்திகரிக்கப்படணும். அன்னைக்கு ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், சரி ரைட்டு எல்லாத்தையும் சுத்திகரிங்க, மறுபடியும் நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பரவாயில்ல கடந்த நாட்கள்ல நடந்த காரியங்கள் ஓகே, உன்னை நீ சுத்திகரித்து வரக்கூடிய நாட்கள்ல நீ எனக்கு முன்பாக என் சித்தத்தின் மையத்துல நீ வாழ்வாயானால், நான் இன்னைக்கு சொல்றேன், கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஏஜி சபையை, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை நான் வைப்பேன். ஆமென். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நம்மள அர்ப்பணிக்கணும். சொல்லுங்க, அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும். இந்த முழுமையான அர்ப்பணிப்பு இயேசுவை பாருங்க, எபிரேயர் 10:7. நான் முடிச்சிட்டேன், கடைசியா முடிச்சு, நல்லா கவனமா கேளுங்க. அப்பொழுது தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நல்லா கவனிங்க. அப்ப இயேசுக்கு நல்லா தெரியும் ஒரு சித்தம், தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு, தேவனுடைய சித்தம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இந்த சித்தத்தை நான் செய்ய இதோ வருகிறேன். யோவான் 6:36 வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, இன்னைக்கு நம்ம சித்தத்தின்படி அல்ல, இயேசு சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவர். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார், இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சித்தத்தை செய்யதான், அவருடைய சித்தத்தின் மையத்துல வாழதான், அவருடைய நோக்கத்துல இருக்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. சில நேரங்களில் தீர்மானம் எடுத்து நீங்க தோற்று போனது போல இருக்கலாம், இல்ல தோற்று போயிருக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் கிருபையை தருவார், என் தேவன் உங்களை பலத்தினால் இடை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோட சித்தத்தின் மையத்துல நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஆமென், இந்த உலகத்துல நான் சொன்னது போல என்னென்னலாம் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் ஆண்டோட சித்தம் அல்ல. இதுல பிசாசோடைய சித்தமும் இருக்கு, நம்மளுடைய சித்தமும் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட்டு ஆண்டோட சித்தத்துக்கு என்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமோ, என்னைக்கு நம்ம சித்தத்தை ஆண்டோட சித்தத்தோடு கூட இணைப்போமோ, நான் இன்னைக்கு சொல்றேன், வரக்கூடிய 25ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். ஆமென். ஆச்சரியமா இருக்க மக்கள் நினைப்பான், மற்றவங்க எல்லாம் பார்த்து சொல்லுவான், இவங்க தானே, எப்படி உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, எப்படி உங்க வாழ்க்கை எப்படி மாறினது அப்படின்னு சொல்லி மூக்கு மேல நம்ம பழமொழியில சொல்றது போல மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு என் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் தேவனால முடியும். இன்னைக்கு நீ அற்பமா இருக்கலாம், உன்னை பார்த்து சீ அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு சீன்னு சொன்ன அற்பமான ஆரம்பத்தை பார்த்து அற்பன்னு சொன்னவங்க எல்லாம் உன் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றும் போது அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுகிற தேவன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நிற்போம், அப்படியே எழும்பி நிற்போம், எல்லாம் கண்களை மூடி ஒரு ஒப்பு கொடுத்த அனுபவத்தோடு. இந்த மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த லார்ட்ஸ் பிரேயர், தேவன் அந்த இயேசு அந்த ஜெபத்தை பண்ண கத்து கொடுக்கிறாரு. அப்ப சொல்லும் போது சொல்றாரு, ஆமென், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும். ஆமென். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாங்க, எங்களுக்கு தேவைகளை இன்னைக்கு தேவையை சந்திங்க, நீங்க எங்களை மன்னித்தது போல நாங்க மற்றவங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க சோதனை இன்னைக்கு இருக்கிற சோதனையை எதிர்கொள்ள பலத்தை தாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஜெபத்தை எப்படி முடிக்கிறார்னா, ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உமக்கே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாமே அவருடைய ஆளுகை கீழே தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பண்ண வேண்டியது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் இதுதான். ஆண்டவர் எனக்கு பலத்தை தாங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் தேசத்தில், என்னுடைய எல்லைகளில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இன்றைக்கு தேவையான பலத்தை தாங்க, இன்னைக்கு தேவையான பரிசுத்தத்தை தாங்க. நான் சொல்றேன், இது ஒவ்வொரு நாளைக்கும் ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உள்ளத்தில் நீங்க இந்த ஜெபத்தை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், உங்க கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார். ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சித்தத்துல நீங்க அலைனாவறத நீங்க பாப்பீங்க, அவருடைய சித்தத்துல நீங்க இணையறத நீங்க பாப்பீங்க, பிசாசோட சித்தம் எடுபடுகிறத பாப்பீங்க. ஏன்னா உங்க எண்ணம், உங்க ஏக்கம், உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில, என்னுடைய குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய எல்லைகளில, என் தேசத்துல, நான் போகிற இடங்கள் எல்லாம் பரலோகம் இறங்கட்டும். உன் வாழ்க்கை பரலோகமாய் மாறப்போகுது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது பெரிய காரியம்லாம் நீ இந்த மலை ஏறு, அங்க போய் மொட்டை அடி அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. உன் உள்ளத்துல என் தேவனை உண்மையாய் நீ நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உன் உள்ளத்துல தேவனை உண்மையாய் உதவி கேட்டு பாருங்க. இயேசுப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் குடும்பத்துல வரட்டும், உம்முடைய ராஜ்யம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும், உம்முடைய ராஜ்யம் என்னுடைய பிசினஸ்ல வரட்டும். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தினவர்களா உள்ளத்துல யாரையும் பார்க்காதீங்க, யாராலையும் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏசப்பா மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சி ஐயா, உங்க சித்தம் செய்வதுதான் என் இருதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் என் இதயத்தின் ஏக்கமெல்லாம் அதுதான்ப்பா. என் இதயத்தின் ஏக்கம் உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. அப்பா உங்க சித்தம் செய்யணும்பா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் உள்ளத்திலிருந்து கூப்பிடுவோமா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. அவரை உயர்த்துவோமா. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவர். எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ஷடாய் சர்வவல். எல்ரோயி என்னை காண்கிற தெய்வமே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் உள்ளத்தை காண்பவரே. எல்ரோயி என்னை ஏசையா ஏசையா. எல்லா கரங்களை உயர்த்தி உமைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உங்களை தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா, என் கேடகம் நீங்க தான்ப்பா. ஓ நிறுத்தியுள்ளே.
எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஏசப்பா ஏசப்பா தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள். இந்த தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள். அவருடைய சுத்தத்தின் மையத்தில் வாழ, அவருடைய நோக்கத்தின் மையத்தில் வாழ தேவ பலத்தை பெற்றுக்கொள். சபையை பெற்றுக்கொள். இனி சத்துருடைய திட்டம் வாழ்க்கையில செயல்படாது. சத்துருடைய திட்டம் வாழ்க்கையில செயல்படாது. மாமிசத்தின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. சுயத்தின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. என் தேவ நோக்கம், என் தேவ நோக்கம், என் தேவ சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாவாய். பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாவாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது. அவருடைய சுத்தம் நீ ஆசீர்வாதமாயிருப்பது, அவருடைய சித்தம் நீ செழித்திருப்பது, அவருடைய சித்தம் நீ உயர்வாயிருப்பது, அவருடைய சித்தம் நீ சுகமாயிருப்பது. பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில பேர் பார்த்து சொல்றாரு, உன் கையை பிடித்து நான் நடத்துவேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. உன்னை அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன் சூழ்நிலைகள் உன்னை பொய்யாய் காட்டியிருக்கலாம். உன்னுடைய மாமிசம் உன்னை பொய்யாய் காட்டியிருக்கலாம். உன்னுடைய குறைகள் உன்னை பொய்யாய் காட்டியிருக்கலாம். உன்னை குற்றப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நான் உன்னை அன்பினால் உன்னை அழைக்கிறேன். நீ என் சுத்தத்தின் மையத்தில் வருவாயானால், இந்த கடைசி வருடத்தின் கடைசி நாட்களில் என் பாதத்தில் நீ அமர்வாயானால், உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாயானால், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமாயிருக்கும், மிக பயங்கரமாயிருக்கும். ராச்சா பாக்கா சோரியாத்தே ரீடாலா மௌசிகரியாத்தா கபா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வாக்கு தத்துவம். ஆனா ஒண்ணு, ஏசப்பா உன்னை கம்பல் பண்ண மாட்டார். நீ கதவை திறந்தனா, உன் இருதயத்தை நீ திறந்து கொடுக்கும் போது, நான் அன்னைக்கு சொல்றேன், நன்மையினால, ஜீவனால, சுகத்தால, நான் உனக்கு என்னென்னலாம் குறைவோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி என் தேவன் நடத்துவார். சம்பூர்ணமாய் திருப்தியாய் நடத்துவார். அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லா கண்களை மூடி ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். ஏசப்பா, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் மையத்தில் ஆண்டவரே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்லப்பா, பிசாசுடைய சித்தம் அல்ல, என் இயேசுவின் சித்தம், என் தெய்வத்துடைய சித்தம் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில வருவதாக, வருவதாக. இயேசுவின் நாமத்தினால என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.